அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் தங்கராஜுங்க. இந்த அறிவியல் நகரத்தில் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக நான் வந்து வசிச்சுட்டு வர்றேன். இது வந்து 1993 நாங்கள் இங்கே இதுக்காக இந்த பட்டாவுக்காக வந்து குடியிருந்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, குடிசை மாற்று வாரியத்துக்கு இந்த இடம் வந்து கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் நாங்களும் வந்து இந்த பகுதி முழுவதுமே குடிசை மாற்று வாரியத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனாலும் 2வது வந்துங்க குடிசை மாற்று வாரியத்துக்காரர் வந்து அங்கே போய் அந்த ஆர்எஸ் கோயம்புத்தூரில் போய் நாங்கள் பார்த்தோம். பார்க்குற போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதில் வந்து குடிசை மாற்று வாரியத்துக்கு கட்டுப்பட்டது வந்து 1008 வீடுகள். அவ்வளவுதான் அதுல இருக்குது. அது போக இங்க இருக்கிறது 600 குடும்பங்கள் இங்க வந்து வசிச்சுட்டு இருக்கு இந்த பக்கம். இதுக்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, குடிசை மாற்று வாரியத்துக்கு கட்டுப்படாத இடம்னு சொல்லி அவங்களுடைய மேப்லயே வந்து பிளாங்கின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. இது வந்து பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்ட இடம். அதனால வந்துங்க நாங்க பலமுறை வந்து நாங்க கேட்டு பார்த்து, அதுபோக வந்து அங்க குடிசை மாற்று வாரியக்காரர் நாங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வர்றபோது நாங்க வேண்டான்ட்டோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடிசை மாற்று வாரியத்துக்கு கட்டுப்பட்ட இடத்துல வந்து அவங்க வந்து சலுகை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் இன்னைக்கு பணம் போட்டிருக்கிறாங்க. நாங்க வந்து பிளாங்கிங்கிறதுனால வந்து எங்களுக்கு குடிசை மாற்று வாரியம் வேண்டாம். நாங்க வந்து பஞ்சாயத்துலயே நாங்க வந்து எல்லா நன்மைகளையும் நாங்க வாங்கிக்கிறோம் போதுன்னு சொல்லி நாங்க எல்லாம் முடிச்சு நாங்க பஞ்சாயத்து வந்து இது வரைக்கும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் தண்ணி வரி கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், மின்சார வரி கட்டுறோம், எல்லாமே கட்டிட்டு இருக்கிறோம். 33 ஆண்டுகள் நான் கட்டிட்டு இருக்கிறோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது வந்து நாங்க ஒரு போராட்டம் வந்து அறிவியல் நகரம் எல்லாருமே மொத்தமா சேர்த்து நாங்க போராடுவோம். அப்ப வந்து அறிவியல் நகர் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடிசை மாற்று வாரியம் ஏற்பட்டது அப்படின்னு அதிகாரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதிகாரிகளுக்கு வந்து இந்த பகுதி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்டது, இது குடிசை மாற்று வாரியம் கட்டுப்படாத இடம் அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு போயிருக்குதா போகுதியாக்குறது எங்களுக்கு தெரியல. ஆனா இது வரைக்கும் அவங்க என்னங்கன்னா ஒட்டுமொத்தமா போறோம் வாரம். ஆனா இந்த பகுதியை பத்தி அவங்களும் பேசுறது கிடையாது, அவங்களும் இதை பத்தி சொல்றது கிடையாது. அப்படியே இருந்ததுனாலதான் நான் இவங்களோட கோயம்புத்தூர்ல வந்துங்க 2007வது வருஷத்துல வந்து இந்த மக்களை திரட்டிட்டு போய் அங்க ஆர்ப்பாட்டமே பண்ணணும். ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா வந்து இங்க பள்ளிக்கூடத்துல ஒரு கூட்டம் போட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து தாசில்தார் சொல்றாரு, மணியாரும் வந்து அந்த பகுதிக்கு நாங்க பட்டா கொடுப்போம், அது வந்து உங்களுக்கு குடிசை மாற்று கட்டுப்படாத இடம் அப்படின்னு சொல்லி போட்டு போனா அவங்க என்னட்டாங்கன்னா, சில அதுல இருந்து அந்த பகுதியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து எங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டாங்க. இது வந்து அரசியலுக்காக அவங்க வேண்டி என்ன பண்ணிட்டாங்க, இது நிறுத்தி வச்சுட்டாங்க அதிகாரிகள். இதுதான் உண்மையான ஒரு நிலை நடந்ததுங்க. அதுக்கு முன்னாடி நாங்க பல போராட்டங்களையும் நடத்தி வந்திருக்கிறோம். இதுல வந்து முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வசிக்கிற மக்கள் வந்து ஆதி திராவிடர், அதுபோக அருந்தி சொல்லி எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது. எல்லா இடத்துலயும் முன்னுரிமை கொடுத்து பட்டா கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு, முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு, நாங்க 5 வருஷம் ஆண்டா இருந்தாங்க அந்த பூமியில அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் கொடுக்கல. நாங்களும் பல போராட்டங்கள் நடத்திட்டோம். இந்த போராட்டத்தில் இது வரைக்கும் இந்த பலனும் இல்லை. இருந்தாலும் கூட இன்னும் இந்த இந்த கூட்டம் கூட ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒரு பொதுக்கூட்டமாக தான் போட்டுக்கிறோம். அடுத்தபடி இதுக்கு அவங்க வந்து செவி சாய்க்கினார். மற்றவங்க நாங்க என்ன போராட்ட குழுவுகள் சேர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவின்படி அடுத்த போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.